விருதாச்சலம் டு கோலம்பம் டிராவல்ஸ் பார்ட் 2. போன வேலையில பார்த்த மாதிரி பார்த்தா அந்த பையன் சைக்கிள் ஓட்டிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போன அந்த பையன் மறாவது அவங்க அப்பா கூப்பிட்டு திரும்பி அந்த சர்ச்சைக்கு வரான். அவங்க அப்பாட்ட கேட்கறான், அப்பா இந்த சர்ச்சை எப்படிப்பா கட்டினாங்கன்னு. அவங்க அப்பா சொல்றாங்க, நான் சொல்றேன்ப்பா கேளு. அவங்க அப்பா சொல்றாரு, முன்னொரு காலத்துல வீரமாமுனிவருங்கிற ஒருத்தர் ஒரு மரப்பெட்டியை கையில் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு. நடந்து வரும்போது ஒரு பழத்துல அந்த மரப்பெட்டியை கை தவறி கீழே விட்டுறாரு. அப்ப அந்த இடத்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் பேச்சு நீ யூடியூப் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஒருத்தர் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்க. ஆட்சி செஞ்ச அந்த ராஜா அந்த இடத்துல வேட்டையாட வராரு. அவரு அந்த பெட்டி கண்ணில் படுது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள மாதசாமியோட சிலை இருக்கு. அந்த சிலையை எடுத்துட்டு அவரு வீட்டுக்கு போறாரு. அந்த சிலை எடுத்துட்டு வீட்டுக்கு போன அந்த ராஜா நைட்டு தூங்கும் போது அந்த மாதசாமியை ஒரு கனவுல வராங்க. கனவுன்னு சொல்றாங்க, இந்த சிலையை நீ எங்க எடுத்தியோ அந்த பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல பக்கத்துலயே எனக்கு ஒரு சர்ச்சு கட்டுன்னு அந்த மாதசாமி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த வீரமாமுனியோட திரும்பி தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கேட்கிறாரு, இது மாதிரி எனக்கு கனவுல வந்தாங்க, அந்த இடத்துல நான் ஒரு சர்ச்சு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீரமாமுனிவர் சொல்றாரு, சரி கட்டலாமே. அதுக்கப்புறம் அந்த வீரமாமுனிவரும் இந்த ராஜாவும் சேர்ந்து அந்த கிணறு பக்கத்துல ஒரு சர்ச்சை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச காலம் போக போக அதே மாதிரி அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த சர்ச்சை கட்டி முடிக்கிறாங்க. அப்படிதான் அந்த சர்ச்சை கட்டி உருவானது. அப்படின்னு அவங்க அப்பா அந்த பையன் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. இதோட அந்த கதை முடியுது.